விஜய் வந்து காரை விட்டு இறங்குறாரு. அம்மா பரவாயில்லையே இவ்வளோ சூப்பராக ஓட்டிட்டு வண்டியேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம வந்து காவேரி வந்து ஏங்க என்னாலே நம்ப முடியலங்க அப்படி ஒன்னாலே நம்ப முடியலையா அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாரு. காவேரியை பார்த்து என்னப்பா 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. இல்லை இன்றைக்கி காவேரி வந்து காலைல ஆஃபீஸ் போகும்போதும் சரி ஈவினிங் சரி அவளே பண்ணி விட்டு வந்துட்டா அப்படின்னோடனே நிஜமாம்மா காவேரி செம்மம்மா உண்மையிலே சூப்பர்மா அப்படின்னோடனே எல்லாம் இவர் கொடுத்த ட்ரைனிங் தான் தாத்தா அப்படின்னோடனே நான் வந்து என்ன தான் ட்ரைனிங் கொடுத்தாலும் அவள் ஓட்டணும்ல ஓட்டியிருக்கா பாருங்க அப்படின்னோடனே உண்மையிலே சூப்பர் தான்மா எல்லாமே வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்க உனக்கு தெரியாது எதுவும் இல்லை போட்டிருக்கே அப்படி சொல்லிட்டு தாத்தா வந்து பேசிகிட்டு இருக்காரு. என்ன தாத்தா என்னமோ காலை வர்ற மாதிரி இருக்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா உண்மையிலேயே பாராட்டுறதான் சரிங்க தாத்தா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க அவங்க வீட்டை பார்க்குறாங்க. பார்த்தா வந்து ஒரே வந்து யமுனா வந்து வெளியே உட்காந்துருக்காங்க அமைதியாக. அதை பார்த்துட்டு என்ன ஆச்சு யமுனா வந்து புக்கும் கையுமா உட்காருவான்னு பார்த்து இப்பாட்டுன்னு வெளியே உட்காந்துருக்கா. நாளைக்கு அவளுக்கு எக்ஸாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு நிமிஷம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டுமா நான் போயிட்டு வாமா அப்படின்றாங்க. வந்தது வருமா அம்மா வீட்டுக்கா அப்படின்றாரு விஜய். ஏங்க நான் போகக்கூடாதா சரி போயிட்டு வா ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு வா அப்படின்றாரு. உடனே வந்து காவேரி போகிறாங்க. இங்கே வந்து யமுனா வந்து மனசு கஷ்டம் உட்காந்துருக்காங்க. அப்படியே வந்து அழுத வண்ணமாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு என்னடி ஆச்சு ஏன்டி இப்படி இருக்க அப்படி சொன்னோன்னே ஒன்றும் இல்லைக்கா அப்படின்றாங்க. உண்மையை சொல்லி என்ன நடந்தது சொல்ல புரிய போயிடலையா அப்படின்னோடனே அக்கா அப்படி சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழகிறாங்க. என்னடி ஆச்சு இல்லைக்கா நான் நல்லா படித்து எக்ஸாம் நல்லா எழுதுனா நீ என்ன சொன்ன நான் என்ன சொன்னேன் நீ வந்து நிவினை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னல ஆமாம் சொன்னேன் அது நடக்காதுக்கா ஏன்டி நடக்காதுன்ற வேறு என்னக்கா சொல்கிறது இன்றைக்கி நான் நிவினை மீட் பண்ணேங்க்கா இன்றைக்கி எதுக்கு போய் நிவினை மீட் பண்ணேன் நாளைக்கு தான் உனக்கு எக்ஸாம் நான் தான் சொன்னேன் எக்ஸாம் வரைக்கும் எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இல்லைக்கா விஷஸ் வாங்கணும் அவர்கிட்ட தோடிச்சுக்கா அதனால தான்க்கா போனேன் ஆனால் நான் போய் எந்த பிரயோஜனமும் இல்லைக்கா அவர் என்னை வெறுக்கிற மாதிரி பேசுகிறாருக்கா எனக்கு ஒன்றுமே புரியல அவர் என்கிட்ட பழகினது எல்லாம் வந்து போய்க்கா உண்மையே கிடையாது அவர் நான் நல்லா படிக்கணுன்றதுக்காக தான் என்கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னோடனே ஐயோ இவ கண்டுபிடிச்சிட்டா போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. என்ன சொல்கிற யமுனா நீ தானே சொன்னேன் அவர் உன்னை விரும்புகிறான்னு சொல்லிட்டு ஆமாக்கா நான் தான் சொன்னேன் ஆனால் அவர் விரும்புகிற மாதிரி எல்லாமே பண்ணார் கடைசியில் அதெல்லாம் வந்து என் மேலே உள்ள வந்து அக்கறையில் தான் பண்ணேன்னு சொல்கிறாரு அந்த மாதிரி எண்ணம்லாம் கிடையாதுன்றாருக்கா எனக்கு ஒன்றுமே புரியல கண்டிப்பாக நிவின் எனக்கு கிடைக்க மாட்டாராக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழகிறாங்க. இங்கே பாரு இவனா அதெல்லாம் எதுவும் கிடையாது அக்கா சொல்கிறேன்ல கண்டிப்பாக நிவின் உனக்கு கிடைப்பாரு அதுக்கு நான் வந்து பொறுப்பு ஒழுங்காக படி நாளைக்கு எக்ஸாமில் அப்படின்றாங்க. அக்கா நிஜமாவாக்கா நிஜமாக சொல்கிறேன் நான் தான் சொல்கிறேன்ல உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்ல உன்னை வந்து நிவினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நிவினே விரும்பலனாலும் சரி நீயும் நிவினும் ஒன்றா சேர்றீங்க அதுக்கு அந்த அக்கா பொறுப்பு அப்படின்னோடனே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க. சரி இப்போ போய் படிப்போ அப்படின்னோடனே அதுக்குள்ளேயுமே வந்துடுறாங்க. நம்ம கங்கா பார்த்துட்டோன்னு அப்படியே எல்லாருமே அமைதியாக வராங்க. என்னடி 2 பேரும் ஏதோ பேசிகிட்டே இருந்தீங்க அவள் ஏதோ கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருந்தால் என்ன கதை அப்படின்னோடனே இல்லை நாளைக்கு வந்து எக்ஸாமில் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் என்னமோ என்கிட்ட மறைக்கிறீங்க உங்களுக்குலாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அம்மா வர வந்து கேட்பாங்க அதனால் போய் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சிடுறாங்க காவேரி யமுனாவும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே ஹாலில் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க டிவி பார்த்துட்ருக்காங்க. அப்போ திடீர்னு சீரியலில் வந்து நம்ம குமரன் நடிக்கிறாரு. அதை பார்த்துட்டு அக்கா இங்கே வாங்க இங்கே பாரு குமரன் மாமா டிவியில் வந்திருக்காரு அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சியாக ஓடி வராங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா குமரன் சூப்பராக நடிச்சிருக்காரு பாருடி எவ்வளோ நல்லா நடிக்கிறான்னு சொல்லிட்டு என் பேரை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அன்றைக்கி எல்லோரும் வந்து அவரை வந்து ஓட்டுனீங்க இன்றைக்கி எல்லோரும் பாராட்டுறீங்களா இரண்டு இருக்குது நம்ம பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாமா சொல்லிட்டு அவளுங்க விளையாடிருக்காளுங்க அப்படின்றாங்க சாரதா. உண்மையிலே சூப்பர்க்கா மாமா பற்றி எவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்லவே சொல்லலை. ஆமாம் போன வாட்டியே வந்து அவருக்கு வந்து மனசு கஷ்டமாயிடுச்சு அதனால தான் இந்த வாட்டி சொல்லலை போட்டிருக்கு ஆனால் ஒரு நல்ல கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க மாமாவுக்கு அப்போது தினமும் இந்த சீரியலை மறக்காமல் நான் பார்ப்பேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. சரி உனக்கு ஒரு சீரியல் கிடச்சிச்சு இது ஒரு சாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க எல்லாரும். அடுத்து வந்து சந்தோஷம் தாங்கவும் இல்லை அப்படியே வந்து நம்ம வந்து கங்காவுக்கு குமரன் வராரு. வீட்டுக்கு வந்து ஓடி போயிட்டு ஏங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க. என்னாச்சு கங்கா அப்படின்னோடனே என்னங்க என்கிட்ட சொல்லவே அப்போ கூட என்கிட்ட திட்டு வாங்கினீங்க எதுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு நான் வேறு திட்டினேன் உங்களை ஆனால் இப்படி சொல்லாமல் மறைச்சிட்டிங்களே நீங்கள் வந்து சரியில் வரீங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்றாங்க. இதில் முடியுது.